வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் தை மாதம் 20ஆம் தேதி 3/2/2024 சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம். இன்றைய திதி மாலை 5:23 வரை அஷ்டமி, பிறகு நவமி. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி. மேஷராசி. மேஷராசிக்கு 7வது இடத்துல சந்திரன் குரு பகவானோட நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறதும், குரு பகவான் 7வது இடத்தை பார்க்கறதும் சிறப்பு. இன்னைக்கு உங்க முன்னேற்றத்துக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வருங்க. அதை விடாம பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அதனால பல நன்மைகளும் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க விரும்பியபடி விரும்பியது கிடைக்கிற அமைப்பு இருக்கு. தொட்டதெல்லாம் பொன்னாகும். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமா முடியும். திருமணம் ஆகாதவங்களுக்கு இன்னைக்கு வசதியான இடத்துல இருந்து நல்ல வரன் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. சிலருக்கு உங்களை தேடி சில பெரிய மனிதர்களோ அரசியல்வாதிகளோ வரக்கூடும். உங்களோட புத்திசாலித்தனத்தால் அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி முன்னேறக்கூடிய வழிகளை பார்ப்பீங்க. பெண்களுக்கு இன்னைக்கு பொது சேவையில் இருக்கிறவங்கெல்லாம் புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குது. புத்திசாலித்தனத்தால் தக்க சமயத்தில் உதவி நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. மாணவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். ஆசிரியர்களால் பாராட்டப்படுவீங்க. கல்வியில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை செஞ்சீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு மன கஷ்டத்தை கொடுக்குற விஷயம் நிறையா நடந்து உங்களுக்கு ஒரு அலுப்பை கொடுக்குங்க. உடல்நிலையிலையும் சில பின்னடைவுகள் இருக்கும். நிதானமாக யோசித்து எதையுமே செஞ்சீங்கன்னா சரீர காரியங்கள் சிறப்பாக முடியும். அவசரப்பட்டு எதுலேயும் இறங்கி கஷ்ட நஷ்டங்கள் வராமல் பார்த்துக்குங்க. காப்பி கலர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க சக்தி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் இன்னைக்கு நிறைய நடக்கும். போட்டி பொறாமைகள் விலகும். வழக்குகளில் இருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை கொடுக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு வீட்டு விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பேசாமல் இருக்கிறது நல்லதுங்க. சில குழப்பவாதிகள் உங்களையும் குழப்பி விட்டு நிம்மதி இல்லாமல் பண்ணிடுவாங்க. நீங்கள் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குது. செல்வ நிலையிலையும் உயர்வடைவீங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் ஊதா. அதிர்ஷ்ட எண் 6 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் 6வது இடத்துல இருந்தாலும் குரு பகவானோட நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. இன்னைக்கு பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்கும். பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் வாங்கி அதிக வட்டியுள்ள கடன்களை அடைச்சிட்டு நிம்மதியா இருப்பீங்க. தேவையில்லாத வாக்குறுதிகளை மாத்திரம் கொடுக்கறத தவிர்த்தீங்கன்னா நல்லதுங்க. சொன்ன சொல்ல காப்பாற்றி மதிப்பு மரியாதையும் பெறுவீங்க. சிறு குறு தொழில் செய்கிறவங்களோட வியாபாரத்தில் அதிகமான உழைப்பு தேவைப்படும். ஆனால் வியாபாரம் சிறப்பாக நடந்து பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் இன்னைக்கு வாங்குவீங்க. பெண்களுக்கு வீட்டில் சின்ன சின்ன ரிப்பேர் வேலைகளெல்லாம் இழுத்து போட்டு செய்வீங்க. சிலருக்கு ஒற்றை தலைவலி காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் வரலாம். அதில் மாத்திரம் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு படிக்கிறதுக்கு மாத்திரம் மூடு இல்லாமல் அமைதியாக இருக்கணும்னு தோணும். சிலர் தனிமையை விரும்புவீங்க. சிலருக்கு காதல் விவகாரங்கள் பிரச்சனைகளை கொடுக்கலாம். கவனமாக இருங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். நீங்கள் எடுத்த முடிவு எதுவாக இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்களை கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கிறது நல்லதுங்க. குடும்பத்தாரை தவிர்த்து அடுத்தவங்களோட கவனத்தை உங்களோட குறைகளில் செலுத்தினீங்கன்னா அவங்க வீணான குழப்பங்களை ஏற்படுத்தி விடக்கூடும். கவனமாக இருங்க. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். உங்களோட வெற்றிக்கு உங்கள் குடும்பத்தார் நல்ல உறுதுணையாக இருப்பாங்க.
மனசுல இனம் புரியாத ஒரு சந்தோஷ உணர்வை உணர்வீங்க. உடல் ஆரோக்கியமா சிறப்பா இருக்குங்க. பண வரவு நல்லாவே இருக்கும். இளம் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. வீணான வார்த்தைகளை விட்டீங்கன்னா உங்களோட கடுமையான வார்த்தைகளால கைகலப்பு ஏற்படக்கூடும். கவனமா இருங்க. இன்னைக்கு தேவையற்ற பிரயாணங்களையும் தவிர்க்கிறது நல்லது. பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 2, 6. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 5வது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. பிள்ளைகள் விஷயத்திலையும் ரொம்ப ஆனந்தப்படுற விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். திருமண வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு கல்யாண நேரம் கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும். பூர்வீக சொத்துக்களால நன்மைகள் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் உதவியும் ஆதரவும் மனசுக்கு ஆறுதலை கொடுக்கும். வேலைகளில் ஏற்பட்ட வில்லங்கங்கள்லாம் விலகும். இன்னைக்கு சமாதானம் ஏற்பட்டு ஒரு நல்ல ஒரு முடிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நண்பர்களோட உதவியையும் பாராட்டையும் பெறுவீங்க. பெண்களுக்கு இன்னைக்கு வித்தியாசமா செய்கிறேன்னு எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் ஈடுபடாம அன்றாட வேலைகளில் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். மாணவர்களுக்கு காலையில இருக்கும் சூழ்நிலை மதியத்திற்கு மேல மாறுங்கிறதுனால எதிலையுமே கவலைப்படாம இருந்தீங்கன்னா எல்லா வேலையிலையும் சிறப்பான முன்னேற்றத்தை அடையலாம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போகும்போது கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. சிறு காயங்கள் ஏற்படலாம் அல்லது கால் இடறி கீழே விழுகிறக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் அமையும். பிரயாணங்களாலையும் எந்த பயனும் இல்லை. பிங்க் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நடராஜரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். புதிய சொத்துக்கள், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குற யோகம்லாம் சிலருக்கு இருக்குங்க. பணம் பல வழிகளில் வரும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. கிரே நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க ராமபிரானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நல்லா இருக்குங்க. பண பற்றாக்குறைங்கிறது இருக்காது. வீட்டில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை மன நிறைவோட வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும். சந்தன நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் கிரே சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண் 3, 4. கடகராசி. கடகராசிக்கு இன்னைக்கு சந்திரன் 4வது இடத்துல இருந்து குருவால பார்க்கப்படுறது சிறப்பு. வீடு வாகனம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலருக்கு இடம் வாங்கும் யோகம் இருக்கு. சிலர் புதிய வீடு வாங்குற யோகம் கூட இருக்குதுங்க. சிலர் வாகனங்கள் கூட புதுசாக வாங்குவாங்க அல்லது பழைய காரு பைக்கு போன்ற வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. தாயாரோட உடல்நிலையில கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. அவங்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாம விட்டு கொடுத்து போயிருங்க. அவங்களோட உதவிகளும் உங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். மாமன் உறவு முறையிலையும் நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்தில் உள்ளவங்களும் ஒற்றுமையா இருப்பாங்க. பொருளாதாரத்தில் அபாரமான வளர்ச்சி இருக்கும். பெண்களுக்கு தாய்வழி உறவினரோட வருகை இன்னைக்கு உங்க வீட்டுக்கு இருக்குங்க. தாயாரோட அன்பு உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. மனசு சந்தோஷமா இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியோட சிறப்பு இன்னைக்கு உணர்ந்து செயல்படுவீங்க. கற்ற கல்வி உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி நிறுத்துங்க. கல்வியில ஆர்வமும் முன்னேற்றமும் அதிகமா இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். செய்கிற செயல்களில் இன்னைக்கு எந்த தடையும் இருக்காதுங்க. சிறப்பான காரியங்களை செஞ்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்கும். உங்களோட இரக்க குணத்தால் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு சமாதானம் அடைவீங்க. எந்த பிரச்சனைகளும் வீட்டில் இருக்காதுங்க. பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சி இருக்கும். சந்தன நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு முக்கியமான மனிதர்களை இல்லை பெரிய மனிதர்களை சந்திக்கிற சூழ்நிலைகள் இருக்கும். உங்களோட புத்திசாலித்தனத்தால் அவங்கள சாதகமாக பயன்படுத்தி முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும்.
ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நாகராஜனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். உங்களோட வாழ்க்கையில் உங்களோட குறிக்கோள் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. அந்த குறிக்கோளை நோக்கி பயணப்படுவீங்க. உங்களோட மனசில் பக்தி அதிகமாக இருக்கும். வேண்டுதல்கள்லாம் பலிக்கும். நண்பர்களால் உதவிகளும் நன்மைகளும் ஏற்படும். காதல் கை கூடுங்க. வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வயலட். அதிர்ஷ்ட எண் 5, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு விரயஸ்தானாதிபதியான சந்திரன் 3வது இடமான தைரியஸ்தானத்திலையும் சகோதரஸ்தானத்தில் இருந்து குருவால் பார்க்கப்படுறது சிறப்பு. இன்னைக்கு உங்களுக்கு வர்ற சோதனைகள் எல்லாம் நீங்கள் சாதனைகளாக மாற்றுவீங்க. அனுபவங்கள் நல்ல படிப்பினையை கொடுக்குங்க. சகோதரர்களுக்குள்ள நல்ல ஒற்றுமை இருக்கும். அவங்களோட உதவியும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். முக்கிய நிகழ்ச்சிகள்லாம் உங்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்கும். தைரியமாக எந்த காரியத்தையும் முன்னெடுத்து செய்கிறதுனால அடுத்தவங்களோட நல்ல மதிப்பை பெறுவீங்க. விரும்பிய உணவுகளை உண்டு மகிழக்கூடிய அமைப்பும் இருக்குது. வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு இன்னைக்கு பல வாய்ப்புகள் கிடைக்குங்க. பெண்களோட உதவி கூட உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுக்கும். அலுவலகத்தில் உங்களோட அறிவும் திறமையும் வெளிப்படும். பெண்களுக்கு பண வரவில் எந்த தடையும் இருக்காது. அரசாங்க வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு அதுக்கான நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உடன்பிறப்புகளோட உதவியும் அன்பும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மாணவர்களுக்கு எதையுமே தைரியத்தோடு செய்வீங்க. போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. கல்வியிலும் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. மக நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு மனசு ஒரு நிலையில் இருக்காதுங்க. அடுத்தவங்க பேச்சு உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கும். உடல்நிலையிலையும் ஒரு அலுப்பும் சலிப்பும் இருக்கும். உடல்நிலையும் ஒத்துழைக்காது. சிலருக்கு உணவால் தொந்தரவுகள் வரக்கூடும். நெஞ்சு எரிச்சல் போன்ற தொந்தரவுகள் இருக்கும். கவனமாக இருங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க ஆண்டாளை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு காலையில் இருக்கும் மனநிலை மதியத்துக்கு மேலே கொஞ்சம் டல்லாக தாங்க இருக்கும். சில மன மாற்றங்கள் ஏற்படும். தனிமையே கொடுமையாக இருக்கும். சிலர் தனிமையை விரும்பக்கூடும். அடுத்தவரோட தலையீடு உங்களுக்கு கோபத்தை கொடுக்கலாம். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு சிறப்பான மனநிலையில் ரொம்ப சுறுசுறுப்போடையும் நிம்மதியோடையும் இருப்பீங்க. ஆனாலும் எதுலேயுமே ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருப்பீங்க. எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறது நல்லதுங்க. உறுதியான முடிவுகள் எடுக்கிறதுக்கே தடுமாறுவீங்க. வீட்டில் உள்ளவங்களை கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கிறது நல்லது. இன்னைக்கு பார்க்க நினைக்கிற ஒருத்தரை கூட பார்க்க முடியாமல் போகலாம். ரோஸ் நிறம் கலந்த சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ரோஸ். அதிர்ஷ்ட எண் 1, 6. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் 2வது இடமான தனஸ்தானத்தில் இருந்து தனகாரகனான குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதும் தனகாரகன் குருவால் சந்திரன் பார்க்கப்படுறதும் சிறப்பு. பணவரவில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு லாபமும் வருமானமும் அதிகமாக இருக்குங்க. வேலை இடத்துல உங்கள் பேச்சு திறமையால் ஜெயிச்சு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குது. மேலதிகாரிகளோட சப்போர்ட் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நிறைய பணவரவு வரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொது சேவையில் ஈடுபடுறவங்களும் அரசியல்வாதிகளும் மக்களால் இன்னைக்கு பாராட்டப்படுவீங்க. குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கை துணையோட அன்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்களுக்கு இன்னைக்கு சேமிப்பு உயரக்கூடிய அமைப்பு இருக்குது. சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. மனசு உற்சாகமாக இருக்கும். சின்ன விஷயத்துக்கு கூட சிறப்பாக செயல்பட்டு பெரியவங்களோட மதிப்பை பெறுவீங்க. மாணவர்களுக்கு இசையில் ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. சிறப்பு பயிற்சிகளில் உங்களோட திறமையை காட்டுவீங்க. பிடிச்ச இசைக்கருவிகளை இசைக்கிறதுக்கு இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. உங்களோட கௌரவமும் சிறப்பாக இருக்குங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். சொந்த விஷயங்களையும் வீட்டு விஷயங்களையும் அடுத்தவங்க கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லதுங்க. சில பொறாமைக்காரர்களால் மனசுக்கு கஷ்டமான சில நிகழ்வுகள் நடக்கலாம். அதனால சங்கடங்கள் ஏற்படக்கூடும். பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தியானம் செய்கிறது நல்லது. ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும்.
இன்னைக்கு செய்கிற காரியங்கள் எல்லாம் சிறப்பாக செஞ்சு பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இருந்தால் கூட சில காரியங்களில் காரிய தடைகள் ஏற்படலாம். உங்களோட செய்யும் நோக்கமும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்காதுங்க. செய்கிறதுக்கும் மனசு இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு உடனே செய்கிறத விட்டுட்டு நாளைக்குன்னு தள்ளி போடுற சூழ்நிலைகள் அமையும். பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்து அமைதியாக வீட்டில் இருக்கிறது நல்லதுங்க. அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். உடல்நிலையிலையும் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் சரியாகி நிம்மதியை கொடுக்கும். கவலைப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைங்க. மெரூன் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மெரூன். அதிர்ஷ்ட எண் 1, 5. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இன்னைக்கு ராசியில சந்திரன் குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசியை குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். தெரிஞ்சவங்க அல்லது எப்பவோ அறிமுகமானவர்களோட வருகை இன்னைக்கு வீட்டுக்கு இருக்குங்க. அவங்கள நல்லபடியா உபசரித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களுடைய நல்ல எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும். விவசாய தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு லாபம் அதிகமாக இருக்கும். கட்டட வேலைக்கு தேவையான பொருட்களில் லாபம் அதிகமாகவே இருக்குங்க. வசதி வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கும். உடல்நிலையிலும் எந்த குறையும் இருக்காது. போட்டி பொறாமைகள் விலகும். சிலர் தந்திரமாக செயல்பட்டு காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சிறப்பான பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அதெல்லாம் சமாளித்து ஜெயிச்சு வெற்றி நடை போடக்கூடிய அமைப்பு இருக்குது. மனசில் உறுதியும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு எதையுமே தைரியமாக செஞ்சு அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க. ஐடி துறையில் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்களை பெற்று கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். மனசும் சற்று தெளிவோடு இருக்குங்க. ஆனாலும் பிரயாணங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுக்கலையில் வேலை செய்கிற பெண்களும் சூடான பதார்த்தங்களில் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. கையில் காலில் சுட்டுக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க. மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு பண வரவு பொருளாதார வசதியெல்லாம் சிறப்பாக இருக்கும். கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். நிம்மதியாக இருப்பீங்க. செல்வ நிலையில் நல்ல ஏற்றமான சூழல் இருக்குதுங்க. வயலட் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும். தான தர்மங்களில் ஈடுபடுவீங்க. படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறது நல்லதுங்க. தொழிலில் லாபம் அதிகமாக இருக்கும். வருமானம் சிறப்பாக இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வயலட். அதிர்ஷ்ட எண் 3, 4. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான 12வது இடத்துல இருந்தாலும் குருவோட நட்சத்திரத்துல இருந்து குருவால் பார்க்கப்படுறது சிறப்பு. உங்களோட அனுபவங்களை வச்சு எதிர்கால சேமிப்புகளுக்கு வேண்டிய முயற்சிகளை இன்னைக்கு செய்வீங்க. நல்ல விதமாக முன்னுக்கு வந்து வாழ்க்கையில் சௌகரியங்களை அனுபவிக்கக்கூடிய யோகங்கள்லாம் இருக்குதுங்க. குடும்பத்தினருக்காக செய்ய வேண்டிய கடமைகளுக்காக செலவு செய்வீங்க. உங்கள் மகன் அல்லது மகளோட உயர்கல்விகளுக்கு அல்லது திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு இதுக்குரிய செலவுகள் அதிகமாக இருக்கும். விரயங்களுக்கேற்ற லாபங்களும் இருக்கும். தொழிலில் சிறப்பான வருமானமும் பெரிய லாபமும் இருக்குங்க. பெண்களுக்கு எந்த தொழில் அல்லது வியாபாரமாக இருந்தால் கூட உங்களோட சக்திக்கு மேலே உள்ளதை செய்யாதீங்க. உங்களோட வசதிக்கே ஆரம்பித்து செஞ்சிட்டிங்கன்னா நாளடைவில் நல்ல முன்னேற்றத்தை அடையலாம். மாணவர்களுக்கு தந்தை மகன் உறவுகள் நல்ல விதமாக இருக்காது. இன்னைக்கு பரஸ்பரம் நீங்கள் விட்டு கொடுத்து போனால் தான் இருவருக்குமே நன்மை இருக்குங்க. தைரியத்தோட எல்லா வேலைகள்லையும் ஈடுபடுவீங்க. விசாக நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு உழைப்புக்கு தகுந்த வருமானம் இருக்கும். 2 மடங்காக இருக்குங்க. பேச்சிலையும் இனிமையும் கனிவும் இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகவே இருக்கும். பொருளாதாரத்திலையும் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. பெரிய மனிதர்களோட ஆதரவு நிறையா இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க லக்ஷ்மி நாராயணரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு தான தர்மங்கள் நிறையா செய்வீங்க. அதுலேயும் அன்னதானம் வஸ்திர தானம்லாம் செய்கிறது உங்களை கஷ்டங்களில் இருந்து விடுபட வைக்கும்.
பல முறை முயன்றாதான் ஒரு காரியத்தை இன்னைக்கு முடிக்க முடியுங்க. அலைச்சல் அதிகமாக இருக்கும். பிரயாணங்கள் எந்த பயனையும் தராது. நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு நீங்கள் சந்திக்க நினைச்ச ஒரு நபர் அவரே உங்களை சந்திக்கக்கூடிய நிலை இருக்கும். அவரால் உங்களோட வாழ்க்கையில் முக்கியமான உதவிகள் கிடைக்கிறதுக்கு சிறப்பாக இருக்குங்க. அவரோட உதவிகள் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும். உங்களோட தாழ்வு மனப்பான்மையெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு இருக்குது. கௌரவம் உயரும். வரவு நல்லாவே இருக்கும். பச்சை நிறம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம். அதிர்ஷ்ட எண் 5, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் 11வது இடமான லாபஸ்தானத்தில் குருவின் நட்சத்திரத்தில் இருந்து குருவால் பார்க்கப்படுறது சிறப்பு. இன்னைக்கு உங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே கிடைக்குங்க. நல்ல தொழில் வியாபாரங்கள் செய்கிறதுக்கு அது விருத்தி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. பதவி புகழ் எல்லாம் கிடைக்கும். உங்களோட சாதனைகளுக்காக இன்னைக்கு கௌரவிக்கப்படுவீங்க. வியாபாரம் இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா நல்ல லாபத்தோடு நடக்கும். அதுலேயும் ரியல் எஸ்டேட்டு, கம்ப்யூட்டர் தொழில்நுட்ப தொழில்கள்லாம் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு லாபம் பல மடங்கு ஆகிறதுக்குரிய அமைப்பு இருக்குது. பொருளாதாரத்திலையும் நல்ல வளர்ச்சி இருக்கும். தொட்டது தொடங்கும். உங்களோட முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு அடகு வச்ச நகைகள் எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களோட கௌரவமும் அந்தஸ்தும் உயரும். எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். வெளிநாட்டிலிருந்து சிலருக்கு பண வரவு அல்லது பொருள் வரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு பெற்றவர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்னைக்கு நல்லாவே இருக்கும். சகோதரர்களுக்குள்ளேயும் ஒற்றுமை நல்லா இருக்கும். நண்பர்கள் கூட உதவியாகவும் ஆறுதலாகவும் இருப்பாங்க. மூல நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். உடனே முடியக்கூடிய சின்ன விஷயங்கள் கூட வளவளன்னு இழுத்துக்கிட்டே போகலாம். அதனால் மனசு அலுப்பும் சலிப்புமாக இருக்கும். எந்த வேலையிலையும் ஈடுபட மனது ஒன்றாது. மறதிகள் அதிகமாக இருக்கும். வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூராட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு உங்களுக்கு தொல்லைகள் அதிகம் இருக்காது. நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு உதவியாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். பண வரவில் எந்த தடையும் இருக்காது. நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க செந்தில் ஆண்டவனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு வச்ச பொருளை வச்ச இடத்துலையே இருக்காதுங்க. அதனாலேயே உங்களுக்கு கோபமும் எரிச்சலும் அதிகமாகவே இருக்கும். அடுத்தவரோட தூண்டுதல் உங்களுக்கு பொறுமையை இழக்க வைக்கும். எதுலையுமே பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 6, 9. மகர ராசி. மகர ராசிக்கு இன்னைக்கு கர்மஸ்தானமான 10வது இடத்துல சந்திரன் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதும் குரு பகவானால பார்க்கப்படுறதும் சிறப்பு. இன்னைக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். தொழில்துறைகளில் புதிய பொருட்களை அல்லது நவீன தொழில்நுட்ப முறைகளை எல்லாம் சேர்த்து நல்ல பலன்கள் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களோட திறமைகளையும் செயல்பாடுகளையும் வச்சு அரசாங்கத்தில் கூட நல்ல உயர் பதவிகளை பெறுறதுக்குரிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. பல பெரிய கம்பெனிகள்ல இருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உங்கள் கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த நல்ல சந்தர்ப்பத்தை இன்னைக்கு நீங்க பயன்படுத்திக்கிருவீங்க. நல்லபடியா முன்னேறணுங்கிற ஒரு வெறி இருக்கும். உங்களுக்கு வேண்டிய பண வசதிகளும் இன்னைக்கு இருக்குங்க. பெண்களுக்கு கல்வி கலாச்சாரம் சம்பந்தமான எல்லா விஷயங்கள்லையும் இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஆன்மீகத்திலையும் ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க. ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துகிறவங்களுக்கு சிறப்பான லாபத்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. மாணவர்களுக்கு இன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு வீண் சண்டை சச்சரவுகள் எல்லாம் இறங்கி உங்களோட முன்னேற்றத்தை நீங்களே வீணாக்கிக்கிறாதீங்க. ரொம்ப எச்சரிக்கையோடையும் அமைதியோடையும் இருக்க வேண்டியது அவசியங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியத்தை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு எதுலையுமே தனி சிறப்பு இருக்குங்க. வளர்ப்பு பிராணிகளால் அல்லது நாற்கால் பிராணிகளால் நன்மைகள் ஏற்படும். ஆசிரமங்களில் பெரியவங்களுக்கு உதவிகளை செஞ்சு நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. திருவோண நட்சத்திரக்காரங்க ஹயக்ரீவரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு பெற்றவங்களோட பாசம் அதிகமாகவே இருக்கும். செல்வ நிலையில் எந்த குறையும் இருக்காது. கொடுத்த வாக்க கொடுத்த மாதிரி நிறைவேற்றுவீங்க. அடுத்தவருக்கு உங்களோட ஊக்கத்தை கொடுத்து அவங்கள முன்னேற்றுவீங்க. உடல்நிலையில் கொஞ்சம் கவலையை கொடுக்கலாங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
அவிட்ட நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமா நடக்கும். இருந்தாலும் உங்களோட பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க. அடுக்கலையில் வேலை செய்கிற பெண்கள் கூட கவனத்தோட வேலை செய்யணும். சுட்டுக்கிறது, கையை வெட்டிக்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம். வருமானத்தில் எந்த குறையும் இருக்காது. தொழில்கள் சிறப்பாக நடக்கும். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 29. கும்பராசி. கும்பராசிக்கு 9வது இடமான பாக்கியஸ்தானத்துல சந்திரன் குருவோட நட்சத்திரத்துல அமர்ந்து குருவால பார்க்கப்படுறது சிறப்பு. உங்களோட நிதி நிலைமை இன்னைக்கு உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பலர் உங்களோட சேவைகளை எல்லாம் பாராட்டி கௌரவப்படுத்துவாங்க. உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து கிடைக்கும். பலவிதமான பொது சேவைகள்லையும் சமய கூட்டங்கள்லையும் கலந்துக்கிருவீங்க. கல்வி கலாச்சாரம் சம்பந்தமான துறைகள்லையும் இன்னைக்கு ஆர்வமா இருப்பீங்க. பணம் பல வழிகளில் வரும். தொழில்கள் எல்லாம் லாபமா நடக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள்லாம் கிடைக்கும். ஒரு சிரமத்தை எப்படி சமாளிக்கணுங்கிற திறமை உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும். இறைவன் அருளால உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நல்ல விதமா வாழக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல சம்பளத்தோட வேலை தேடி வருவதற்கான அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. வேலைகளை கடினமான பிரச்சனைகள்ல இருந்தா கூட அந்த பிரச்சனைகளெல்லாம் சுமூகமாக தீர்த்து நல்லபடியாக முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி கலாச்சாரம் சம்பந்தமான கல்வி மேம்பாட்டுக்காக இன்னைக்கு நிறைய உதவிகளை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுக்காக பாடுபடுவீங்க. அதில் உழைக்கிறதுக்கும் ரெடியாக இருப்பீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக இருக்குங்க. இன்னைக்கு எதுக்குமே உணர்ச்சி வசப்பட்டு வீண் சண்டை சச்சரவுகளில் இறங்கி உங்கள் முன்னேற்றத்தை நீங்களே வீணாக்கிக்காதீங்க. ரொம்ப எச்சரிக்கையோடையும் அமைதியோடையும் இருக்கிறது நல்லதுங்க. எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுக்கு வேண்டிய பண வசதிகள், தொழில்நுட்ப வசதிகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும். சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. சதை நட்சத்திரக்காரங்க பார்த்த சாரதியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு வேண்டிய பண வரவு இருக்குங்க. கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். தொட்டது தொடங்கும். வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். பொது ஜனங்கள்கிட்ட நல்ல புகழடையக்கூடிய அமைப்பும் இருக்கு. குடும்ப வாழ்க்கையும் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு செல்வ நிலையில உயர்வை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆடை ஆபரணங்கள் சேரும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. நண்பர்களை சந்தித்து அவங்களோட இணக்கமாக நல்ல பொழுத கழிப்பீங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 4. மீனராசி. மீனராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியாமல் பல பிரச்சனைகள் வரலாம். அமைதியாகவும் நிதானமாகவும் யோசித்து செயல்படுறது நல்லதுங்க. பொறுமையோட அமைதியாக இருந்துட்டீங்கன்னா பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கலாம். வீணான ஈகோ பார்க்காம வீட்டில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சரிக்கு சரியாக சண்டையில் நின்னீங்கன்னா வீட்டில் பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்க. இஷ்ட தெய்வங்களை வழிபடுங்க. வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. மனசில் பலவிதமான கெட்ட எண்ணங்கள் ஓடும். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இறைவனை தியானம் செய்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு வேலை இடத்துல ஈடுபாட்டோட வேலை செஞ்சு நல்ல பேர் எடுப்பீங்க. வீட்டில் இருக்கிறவங்க சேமிப்பதிலேயே குறியாக இருப்பீங்க. உங்களோட மனசு ஒரு நிலையில் இருக்காது. பலவிதமான எண்ணங்கள் இருக்கும். மாணவர்களுக்கு எதை எடுத்தாலும் கோபம் வரும். எதுக்கு எடுத்தாலும் முணுக்கு முணுக்குன்னு கோபப்படுவீங்க. வார்த்தைகளை விடாமல் வார்த்தைகளில் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கிறது அவசியங்க. வார்த்தைகளை கொட்டிட்டா அள்ள முடியாதுங்கிறத மனசில் வச்சுக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும். சம்பாதிக்கிற எண்ணம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சிலர் உதிரி வருமானங்களை பெறுவீங்க. டெய்லரிங் துறையில் இருக்கிறவங்களுக்கும் அழகு நிலையம் நடத்துகிறவங்களுக்கும் அதிகமான வருமானம் இருக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு ஆலய தரிசனம் செய்வீங்க. அன்னதானத்தில் தயிர் சாதம் தானம் செய்கிறது நல்லதுங்க. மனசு அமைதியாக இருக்கும். ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். பொருளாதாரத்திலையும் எந்த பின்னடைவும் இருக்காது. செல்வ நிலை உயர பெறுவீங்க. குடும்ப கௌரவம் உயரும். நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு அரங்கநாதரை வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால
இன்னைக்கு உறவினர்களையும் நண்பர்களையும் சந்திக்கிறத தவிர்த்து அமைதியாக வீட்டில் நிம்மதியாக இருக்கிறது நல்லதுங்க. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருங்க. வேலை இடத்துலையும் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.